السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் வாரந்தோறும் குர்ஆன் என்கின்ற அந்த கிதாபுல்லாவை அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் கற்று வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அதனுடைய மஹரஜுகள் எங்கிருந்தெல்லாம் அதனுடைய மஹரஜ் வெளிப்படுது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை படித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த அரபிக் லெட்டருடைய மஹரஜ் வெளியாகும் இடம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஒரு அளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம குறிப்பாக பாங்கு சொல்லுவோம், அதான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறந்த ஒரு நன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் பாங்கு சொல்கிறாங்களோ அதான் சொல்கிறாங்களோ அவர்கள் நாளை மறுமையில் கண்ணியப்படுத்தக்கூடிய அடிப்படையில், அவருடைய கழுத்துகள் உயர்ந்த அடிப்படையில் அவங்க கண்ணியப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிற நம்ம ரிவாயத்தை பார்க்குறோம். இப்போ பல்வேறு சிறப்புகள் இருக்குது. இந்த அதான் இருக்குது, பாங்கு சொல்கிறது. குறிப்பாக அந்த அதானில் நாம் பார்க்கும் பொழுது அந்த அதானுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவே இஸ்லாத்துடைய மொழி வடிவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிற இந்த அதான்கிற அந்த வார்த்தையை நம்ம வச்சு கூட மக்களுக்கு தாவா செய்யலாம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத முதலாவது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அதை நாம் சரியான முறையில் தான் உச்சரிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சொல்லக்கூடிய பாங்குகள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்க நம்ம சொல்ல வரல, அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம இன்னும் அதை மெருகூட்டி நல்ல முறையில் சொல்லணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வகுப்பு நம்ம எடுக்கிறோம். குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் திக்கி திக்கி ஓதுறாங்களோ அவங்களுக்கு பாவம் கிடைக்கும்னு சொல்லலை, 2 கூலின்னு சொன்னாங்க. திக்கி திக்கி ஓத 2 கூலிகள்னு சொன்னாங்க. அவர் முயற்சி செஞ்சு நல்ல முறையில் ஓதணும் அப்படிங்கிற ஆர்வப்படுத்துறதுக்காக அந்த செய்தியை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு 3 வாசகத்தை இன்ஷா அல்லாஹ் தெளிவாக நம்ம பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம பாங்குடைய அந்த வாசகத்தை செவி வழியாக மட்டும்தான் கேட்டிருக்கிறோம். அதை நம்ம எழுத்து வடிவில் பார்த்துருந்தோம். அது மாதிரி அதனுடைய எழுத்துக்கள் எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக அல்லாஹு அக்பர் அப்படி நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதில் காமனாக என்ன மிஸ்டேக் வரும்னா, நம்ம சமீபத்தில் நம்ம அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னால் ஒரு சட்டத்தை நம்ம படித்தோம். அல்லாங்கிற வார்த்தையை அல்லான்னு சொல்லணுமா, தாழ்த்தி சொல்லணுமா, அல்லது அல்லான்னு சொல்லி வாயை நிரம்பி உயர்த்தி சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு சட்டமே இருக்கு. அந்த சட்டம் இதில் அப்படியே ஆகுது. இப்போ பாருங்க, அல்லாங்கிற வார்த்தை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னால் ஃபத்தஹ் பெற்ற எழுத்து வந்தால் அல்லது வம்மு பெற்ற எழுத்து வந்தால் நம்ம உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிறது குர்ஆன்ல நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஃபத்தஹ் பெற்ற எழுத்து வந்திருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம சொல்லணும்? உயர்த்தி சொல்லணும். உயர்த்தின்னு எப்படிங்க அப்படின்னா, உயர்த்துறது வேற, நீட்டுறது வேற. உயர்த்தி அல்லாஹ் அல்லாஹ், சரிங்களா? அல்லாஹ்னு சொல்லி உயர்த்தி சொல்லணும். அல்லாஹ் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் தவறாக சொல்றாரு. அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அப்படிங்கிறாரு, தப்பா சொல்றாரு, சரிங்களா? இப்போ அல்லாஹு, சரிங்களா? இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, இங்க இருக்கிறது ஹா. என்ன இருக்குங்க? ஹா இருக்கு. நம்ம சவுண்ட் ஆஃப் ஆல ஹா படிச்சிருக்கிறோம், ஆ படிச்சிருக்கிறோம், ஆ படிச்சிருக்கிறோம், ஹா படிச்சிருக்கிறோம். 4 வகையான ஆ இருக்கு ஆ சவுண்டுல. அப்போ நம்ம இந்த ஹா எங்க இருந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா, எந்த இடத்துலங்க இதோடைய மஹரஜ்? ஹா கீழ்த்தொண்டையிலிருந்து வரணும். ஹா. அப்போ அல்லாஹு அல்லாஹு, சரிங்களா? அப்ப அல்லாஹு சொல்லலாமா? அல்லாஹு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லிவிட்டோம், இந்த ஆ வந்துடும், ஹா வராது. அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அல்லாஹு அக்பரு தான் வரணும். அக்பரு வரணும். பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா அக்பர ர, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், சரிங்களா? இந்த அக் இக் கஃப் அக்ப. இப்ப பாருங்க, ருல்லா இணைச்சு நம்ம சொல்றோம். அல்லாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி லம்மு பெற்ற ஒரு எழுத்து வந்திருக்கு. இப்ப நம்ம ருல்லா சொல்லணுமா, ருல்லா சொல்லணுமா, உயர்த்தி சொல்லணுமா, தாழ்த்தி சொல்லணுமா அப்படிங்கிறது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றது, எப்படி நம்ம முடிவு செய்யறது அப்படின்னா பார்க்கணும். அல்லாங்கிற வார்த்தைக்கு முன்னால் ஒரு லெட்டர் வந்திருக்குது, தனியா தான் வரணும் இல்லை, முன்னாடியுடைய வார்த்தையுடைய இறுதியை நம்ம கவனிக்கணும். இதோட இணைக்க போறோம். அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர், சரிங்களா? அப்போ
ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் என்ன சொன்னா, அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி கவனிக்கணும். இரண்டாவது ஹாவை கவனிக்கணும். மூன்றாவது இந்த ரூக்கு மேல, அந்த ராக்கு மேல இருக்கிறது பொம்மா தவிர ஃபத்ஹாவை போட்டக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்பவன் மிகப்பெரியவன், அல்லாஹ் என்பவன் மிகப்பெரியவன். நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இந்த வியாபாரம் ஒண்ணும் இல்லை, மற்ற உலக காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என நீங்க வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வாசகத்தை அமைத்து சொல்றது. சரிங்களா? இப்போ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பொழுதுமே இந்த வாசகத்தை நம்ம சொல்லும்போது 2 டைம் நம்ம அதை சொல்லுவோம், ஷார்ட்டா சொல்லணும். சரிங்களா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சரிங்களா? இது பேசிக், எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ரெண்டாவது சொல்லும் பொழுது நீட்டி நம்ம சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இது நீட்டி சொல்லணும், வித்தியாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நீட்டிட்டு ரெண்டாவது ஷார்ட்டா அப்படி சொல்றது முறையில்லை. சரிங்களா? ஒழுக்கங்கள்ல இதை நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி இதை நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லும் பொழுது சில இடங்களை என்ன பண்ணுவோம்னா, நீட்டுறங்கிற பேர்ல, அழுத்துறங்கிற பேர்ல தவறான முறையில நம்ம பண்ணுவோம். இப்போ அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அப்படிங்கிற அழுத்தலாம கேட்டா அப்படி அழுத்தக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கூடாது, அக்பர் அப்படி பண்ணக்கூடாது, நிப்பாட்டிடணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ரெண்டாவது சொல்லும்போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஆமா, நீட்டணும். அதான் அழகாவும் இருக்கும், நேர்த்தியாகவும் இருக்கும். நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீட்டக்கூடாது. சரிங்களா? அது ஒரு ஒழுங்கல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வாசகத்துல இந்த நுட்பங்கள் இருக்குது, இதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம்? நான் சாட்சி சொல்கின்றேன். என்னங்க அர்த்தம்? நான் சாட்சி சொல்கின்றேன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை நம்ம என்ன செய்யலாம்? பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏங்க வேறு யார் இல்லை? அதை நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒரு அதான வச்சு நம்ம தாவா செய்யலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, கீழ் தொண்டையிலிருந்து வருது, இஷ் ஷீன், 2 இருப்பொருட்கள் ஒட்டியவாறு காற்றைத்தல் இஷ். அதுக்கு என்ன வருது? ஹா வருதுங்களா, ஆ வருதுங்களா? ஹா கீழ் தொண்டையிலிருந்து வரணும். அதுக்கடுத்து தால், தால் பொம்மா து, மேல் பல்லின் பின்பக்கம் து. இப்ப பாருங்க, அஷ்ஹது 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 அஸ்ஹது அப்படிங்கிறார் ஒருத்தர். சொல்லலாமா? திருத்திக் கொள்ள வேண்டும். அஸ்ஹது அல்லது அஸ்அது. தமிழ்ல போடும்போது அஸ்அது அப்படின்னு போடுவாங்க, அது தப்பு. நம்ம மஹரஜோட படிக்கும்போது அஷ்ஹது அஷ்ஹது, அந்த ஷீன வாயை நிரம்பி அஷ்ஹது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அன்லான்னு சொல்லக்கூடாது, அல் இணைச்சிடணும். ஏன்னா லாம் மேல ஷத்தா இருக்கு. எப்படிங்க? லாம் மேல ஷத்தா இருக்கு. ஒரு ஷத்தாங்கிற அந்த குட்டி டபிள்யூங்கிற அந்த லெட்டருக்கு பேர், அந்த இதுக்கு பேர், சிம்பிளுக்கு ஷத்தான்னு சொல்லுவாங்க. அது அந்த லெட்டர் நம்ம அழுத்தணும். பிரத்யேகமா நூன் மேலே மீன் மேலே வரும் பொழுது 3 செகண்ட் அழுத்தணும். அதல்லாத லெட்டர் மேல வரும் பொழுது 1 செகண்ட் அது அழுத்தணும். இப்ப நம்ம அழுத்தணும்னு சொன்னோம்னா சுக்குன் பெற்ற நூனை போக்கணும். போக்கணும் மீனிங் டைரக்டா நம்ம இணைக்கணும். அல் லா, அல் லா, இலாஹா இலாஹா. அப்போ என்னதான் வருது? இலா ஆ ஹா வருது. சரிங்களா? இல்லல்லாஹ். இப்ப என்னது? அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி லாம் வந்திருக்கு. அது என்ன சிம்பிள் பெற்று வந்திருக்குங்க? சத்தா. ஓகே, அதுக்கு மேல ஃபத்தஹ் வந்திருக்கு. அப்ப இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். என்ன மிஸ்டேக் வரும்? இது நம்ம சொல்லிட்டோம். அன்லான்னு சொல்லக்கூடாது, அல்லா அல்லா, இலாஹா இலாஹா இல்லல்லாஹ். சரிங்களா? இப்போ பாங்க முடிக்கும் பொழுது இப்போ அல்லாஹ்ங்கறவுடைய இறுதி வார்த்தையில் என்ன இருக்குங்க? ஹூ இருக்கு, ஹா இருக்கு. அப்ப நம்ம ஹால சுக்குன் வைக்கும் போது எப்படி நிப்பாட்டணும்?
இல்லல்லா அப்படின்னு நிப்பாட்டணுமா? இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் இஹ்ல நம்ம நிப்பாட்டணும். இப்ப பாருங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சரிங்களா? நம்ம மேல சொன்ன மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ரெண்டாவது சொல்லும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். சரிங்களா? இதுல வரக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கடுத்து இறுதியான வாசகம் இந்த வகுப்போடது அதே அஷ்ஹது. சொன்னீங்களா? அன்ன நூன் மேல ஷத்தா வந்திருக்கு, ஆனா நம்ம அழுத்தலாம். அஷ்ஹது அன்ன. இப்ப பாருங்க, முஹம்மதுர்ரா தர்ராங்கிறது நமக்கு பெரிய டவுட் இருக்கு. நிறைய பேர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சிலர் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எது கரெக்ட் நமக்கு தெரியாது. இப்ப பாருங்க, எழுத்து வடிவில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் முஹம்மதர் அப்படிதான் கரெக்ட். ஏன் முஹம்மதர் சொல்லணும்? அது ஒரு சின்ன ஒரு கிராமர் இருக்கு, ஒரு இலக்கணம் இருக்குது. அரபிக் இலக்கணத்துல ஒரு இஸ்மு, ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் அன்ன அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இஸ்ம, அந்த பெயர் சொல்லை ஃபத்தஹாக்கி விடும். அது ஒரு நுட்பத்தை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ முஹம்மது சொல்லக்கூடாது, அன்ன முஹம்மதன். சரிங்களா? இணைக்கும் பொழுது முஹம்மதர் முஹம்மதர். சரிங்களா? ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வன வாய் நரம்பதா சொல்லணும். ஏன்னா முன்னாடி என்ன வந்திருக்குங்க? லா மேல லொமா வந்திருக்கு. லொமா பெற்ற எழுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபத்தாஹ் பெற்ற எழுத்தோ அல்லது லொமா பெற்ற எழுத்தோ வந்தோ அதை நம்ம எப்படி தாங்க சொல்லணும்? ஒய்த்து சொல்லணும். ரசூலுல்லாஹ். இதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக் புரிஞ்சுதுங்களா? காமன் என்ன மிஸ்டேக் பண்ணா, இந்த முஹம்மதுர் சொல்லுவாங்க, சொல்லக்கூடாது. இலக்கண பிழையே வந்துடும். அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரசூலல்லாஹ் சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ். சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதை சொல்லும் பொழுது 2 முறை நம்ம சொல்லுவோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரெண்டாவது நம்ம சொல்லும்போது கொஞ்சம் நீட்டி சொல்லணும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இங்க நிப்பாட்டும் பொழுதும் இஹ்லதான் நிப்பாட்டணும். சரிங்களா? அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். நம்ம பாங்க சொல்லும் போது ரொம்ப அப்படி நிப்பாட்டணுமா கேட்டா கிடையாது. நான் தான் உங்களை ஆரம்பத்துல சொல்லி, நம்ம ஓதும் பொழுதுதான் அந்த ஒரு வார்த்தையை ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சு இந்த ஹா அப்படி சொல்லுங்க, நம்ம ரொம்ப செக் பண்ணாலும் பழக்கத்துல உங்களுக்கு வரும் பொழுது நீங்க லைட்டா சொன்னாலும் கரெக்ட் தான். இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் நான் எல்லா இடங்களையும் பயன்படுத்துறேன். ஆனா நான் உங்களுக்கு தனியா கேட்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவ்வளோ மைனூட்டா கவனிக்கிறேன். ஆரம்பத்துல அப்படி நம்ம சொல்லும் போதுதான் போற போக்குல போற போக்கு மீனிங் நம்ம அதை அப்படி கண்டினியூவா ஓதும் பொழுது நமக்கு அது வந்துடும் அந்த இடங்கள். சரிங்களா? அதுக்காக நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்றது. இதுல காமன் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அழுத்தக்கூடாது, முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா, லாஸ்டா ஒரு வாசகத்தை நம்ம சொல்லும் போது கட் பண்ணக்கூடாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்புறம் அல்லாஹ் சொல்லுவாங்க, வெட்டுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க. அது நம்ம ஒழுங்குமுறைக்கு நல்லதல்ல. சேர்த்தி தான் நம்ம சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூச்சு எடுத்து பயிற்சிகள் எடுத்து நம்ம சொன்னோம். 3 விஷயங்களை பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கக்கூடிய மீதி உள்ள வாசகம் ரொம்ப முக்கியமானது. ஹய்யா அலா ஸலாஹ் இஹ் வரணும், ஹய்யா அலல் ஃபலாஹ் இஹ் வரணும், ஹா வரணும். அது ஏன் அப்படிங்கிறது இன்ஷாஅல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இக்காமத், அதுலயும் சில சட்டங்கள் இருக்கு. கதுகாமதி ஸலாத்து கதுகாமதி ஸலா. அதே மாதிரி ஹய்யா அலா ஸலாத்துவா ஸலாத்தியா,
ஹையா அலஸ் ஸலாத்தி ஹையா அலல் ஃபலாஹ், ஏங்க தீ வருது அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய கிளாஸுகளில் வகுப்புகளில் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சுதா? போதுமானதா இருக்குதா? எஸ், சொல்லுங்க. முஹம்மதர் அழுத்தக்கூடாது, ரொம்ப அழுத்தக்கூடாது. ஒரு செகண்ட். முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சரிங்களா? சரி, முடிச்சுக்கோமா? சரி, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஓரளவுக்கு ரொம்ப நம்ம நீட்ட வேண்டாம். ரசூலுல்லாஹ் இழுத்து வரும் பொழுது சில இடங்கள் இருக்கு, அந்த இடங்கள் மட்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சரிங்களா? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தான் போகணும். ரசூ நம்ம நீட்டுறதுக்கு வந்து அல்லாங்கிற அந்த வார்த்தையும் அழுத்தருக்கு உண்டான இருக்கு. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்தி அதில் நம்ம அழகு ஊட்டிக்கிட்டு போகலாம். மற்ற இடங்கள் ரொம்ப நீட்டும் பொழுது அது ப்ராப்பரா இருக்காது. அல்லாங்கிற அந்த வரக்கூடிய நாட்கள்ல இது நம்ம நல்லா பழகிட்டோம்னு வைங்களேன். இது இன்ஷா அல்லாஹ் இது அடுத்து வரக்கூடிய இதில் நீங்க எழுதிருங்க. இது நான் போட்டோ போட்டு விடுறேன், நோட்ல எழுதிருங்க. எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஆட்களா நம்ம முன்னாடி வந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே அதான் பழக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள்ள கொண்டு வந்து. சரிங்களா? முடிச்சுக்கோமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.